இன்று நாம் வரலாற்று பக்கங்களில் மறைந்திருக்கும் ஒரு அதிசயமான கண்டுபிடிப்பை பற்றி பேசப் போகிறோம். மிசூரியில் 70 மில்லியன் ஆண்டுகள் பழமையான டைனோசர் கரு கண்டுபிடிக்கப்பட்டது. இது தொல்பொருள் ஆய்வாளர்களை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. இந்த கண்டுபிடிப்பு டைனோசர்களின் வாழ்க்கை முறையையும் அவற்றின் பரிணாம வளர்ச்சியையும் பற்றி அறிய உதவுகிறது. அதனை பற்றி விரிவாக பார்க்கலாம். அமெரிக்காவின் மிசூரி மாநிலத்தில் இந்த டைனோசர் கரு கண்டுபிடிக்கப்பட்டது. இது சுமார் 7 கோடி வருடங்கள் பழமையானது என்று கண்டறியப்பட்டுள்ளது. இது டைனோசரின் கரு என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இந்த கரு மிகவும் பாதுகாப்பாக இருப்பதால் டைனோசர்களின் வாழ்க்கை முறையை பற்றிய பல தகவல்களை அறிய முடிகிறது. ஓவிராப்டோரோசோர் இன டைனோசர்கள் பறவைகளைப் போல முட்டைகளை அடைகாக்கும் பழக்கத்தை கொண்டிருந்தன. இந்த கரு முட்டையினுள் பறவைகளைப் போல சுருண்டிருந்ததால் பறவைகளின் முன்னோடிகளாக இருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். சிடி ஸ்கேன் செய்து பார்த்ததில் அதன் எலும்புகள் மற்றும் உள்ளுறுப்புகள் தெளிவாக தெரிந்தது. இந்த கருவின் எலும்புகள் பறவைகளின் எலும்புகளைப் போலவே இருப்பதால் டைனோசர்களுக்கும் பறவைகளுக்கும் இடையே நெருங்கிய தொடர்பு இருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு இந்த இடம் கடலோர பகுதியாக இருந்திருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். இதன் காரணமாக முட்டை இவ்வளவு காலம் பாதுகாப்பாக இருந்திருக்கலாம். பூமியின் அடியில் இது கிடைத்ததால் கரு அப்படியே இருக்க வாய்ப்புள்ளது. எனவே அதன் அமைப்பு அது எப்படி பொரிந்து வெளியே வரும் என்பதை புதைப்படிவ ஆய்வாளர்கள் ஆராய்ச்சி செய்ய அதிக வாய்ப்புகள் உள்ளன என்று கூறுகின்றனர். முட்டைக்குள் இருக்கும் கரு சுருண்ட நிலையில் உள்ளது. இது முட்டை பொரிப்பதற்கு முன்பு முட்டைக்குள் இருக்கும் சுருங்கும் நிலையை போன்றது. சில டைனோசர் முட்டைகள் பொரிப்பதற்கு முன்பு இதே போன்று செய்திருக்கலாம். இது டைனோசர்களுக்கும் பறவைகளுக்கும் இருக்கும் தொடர்பை காட்டும் முக்கியமான ஆதாரம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். அதே நேரத்தில் இவ்வளவு காலம் அந்த கரு ஏன் பொரிக்கவில்லை என்று ஆராய்ச்சியாளர்கள் காரணங்களை தேடிக் கொண்டிருக்கின்றனர் என்றும் கூறுகின்றனர். சுற்றுச்சூழல் மாற்றத்தினாலோ யாராவது வேட்டையாடியதனாலோ அல்லது இயற்கையாக பொரிக்காமல் வேறு ஏதாவது காரணம் இருந்திருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். நன்றாக பாதுகாக்கப்பட்டு படிமமாக்கப்பட்ட முட்டையை கண்டுபிடிப்பது கோடிக்கணக்கான வாய்ப்புகளில் ஒன்றுதான். ஏனென்றால் முட்டைகள் படிமமாவது மிகவும் கடினம். இந்த புதிய கண்டுபிடிப்பு பழங்காலத்தில் இருந்த உயிரினங்கள் டைனோசர்கள் பறவைகளின் வளர்ச்சி பற்றி புதிய விஷயங்களை சொல்லும் என்று ஆராய்ச்சியாளர்கள் நம்புகின்றனர். இந்த டைனோசர் கருவின் காலத்தை நிர்ணயிக்க ரேடியோ கார்பன் டேட்டிங் முறை பயன்படுத்தப்பட்டது. இந்த முறையின் மூலம் இந்த கரு 7 கோடி வருடங்கள் பழமையானது என்று கண்டறியப்பட்டுள்ளது. இந்த டைனோசர் கருவின் கண்டுபிடிப்பு டைனோசர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி அறிய உதவுகிறது. டைனோசர்கள் பறவைகளின் முன்னோடிகளாக இருக்கலாம் என்றும் டைனோசர்கள் பறவைகளைப் போல முட்டைகளை அடைகாக்கும் பழக்கத்தை கொண்டிருந்தன என்றும் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இந்த டைனோசர் கருவை பற்றி மேலும் பல ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இந்த ஆய்வுகள் டைனோசர்களின் வாழ்க்கை முறையையும் அவற்றின் பரிணாம வளர்ச்சியையும் பற்றி மேலும் அறிய உதவும். இது தொல்பொருள் ஆய்வாளர்களுக்கு ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.